காலை வணக்கம். இது ரொம்ப காலமாக நான் பேசிகிட்டு இருக்கிற ஒரு தலைப்பு தான். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து இது பேசப்படணும். பலருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கப்படணும். இது விவாத பொருளாகணும். ரொம்ப முக்கியமான இந்த தலைப்பு. அது பிரபலமானவர்கள்னு இந்த சமூகம் சிலரை கட்டமைக்குது. அது சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சமூக வலைதளங்களில் இருக்கிற சிலராக இருக்கலாம். பிறகு தாங்களே பிரபலங்களாக அறிவித்து கொண்டு பரப்புரைகளை செய்கிற சில சாமியார்களாக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற நபர்கள் இந்த ஊடக வெளிச்சங்கள் வழியாக தங்களை பிரபலமானவர்களாக கட்டமைப்புகளை கட்டமைக்கிறாங்க. அவர்கள் பல வழிகளில் மக்களிடம் போய் சேர்ந்துடுறாங்க. இந்த மக்கள் அவர்களை வியந்து பார்க்க முடியுது. நீங்கள் வியந்து பாருங்கள், அவங்கள ஃபாலோ கூட பண்ணுங்கள், எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுடைய சுயத்தை இழந்து, உங்களுடைய வேலைகளை இழந்து, உங்களுடைய இயல்பை இழந்து அவர்களை பார்க்கறதுக்காக கூடுவது, ஒரு நகைக்கடை திறக்க வருகிற ஒரு நடிகையை பார்க்க ஓடுவது, குழுமுவது, போக்குவரத்துக்கு இடையூறாக குழுமி மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது. ஒரு அலுவலக பணிக்கு போகிறவர், பள்ளிக்கு செல்கிறவர், பள்ளிக்கு செல்கிற குழந்தை, ஒரு உணவை கொண்டு போகிறவர், ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போகிற ஒரு ஆம்புலன்ஸ், இப்படி எண்ணற்ற ஒரு குடும்பஸ்தனுடைய வாழ்விலே பாதையை பயன்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளவன், ஒரு ஆட்டோ ஓட்டுகிறவர், ஒரு கால் டாக்ஸி ஓட்டுகிறவர், எண்ணற்றவர்களுக்கு நீங்கள் இடையூறாக இருக்கிறீங்க. நீங்கள் போய் அந்த நிற்கிறதால அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நடிகையாக இருந்தாங்கன்னா, ஒரு நடிகை ஒரு பணத்துக்காக ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதுக்காக பல ஒப்பனைகளை அடுத்தவர்கள் சொல்லி கொடுத்ததை நடித்து, அது ஒருவருடைய கதைக்களத்தை பயன்படுத்தி, ஒருவருடைய கேமரா கோணத்தை பயன்படுத்தி, ஒரு லைட் பாயினுடைய வெளிச்சத்தை உள்வாங்கி, ஒரு வசனகர்த்தாவனுடைய வசனங்களை கோர்வையாக சொல்வதிலிருந்து, உடை நேர்த்தியான ஒரு காஸ்டியூமர் டிசைனரால் ஒரு கேமரா கோணத்துக்கு எப்படி தெரிய வேண்டும் என்கிற கட்டமைப்பை உருவாக்குற பின்புலத்தை சார்ந்து அவங்க உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க உங்களுக்கு அழகாக தெரியவும் உங்களிடம் வந்து சேர்ந்ததுக்கும். அதனால் அந்த நடிகை ஒரு கருவி, அவ்வளோதான். அவங்கள பார்க்குறதுக்காக குழுமுறை நீங்கள் தான் உங்களுடைய வாழ்வில் சிறுமைக்கு உள்ளாரீங்க. நீங்கள் அவங்கள தேடி போகிறதால, அங்கே போய் குழுமுறதால, அவங்களோட புகைப்படம் எடுக்க முயற்சி செய்கிறதால, செல்ஃபிக்கான முயற்சிகளில் ஈடுபடுறதால, என்னென்ன நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அவங்கள உயர்வானவராக நினைக்கிறீங்க. அதனால தான் அவரை பார்க்குறதுக்காக போய் தேவடு காக்குறீங்க. அப்போது நீங்கள் கீழானவராகிடுங்க. யாரெல்லாம் ஒருவரை பார்ப்பதற்காக 1000 பேர் நீங்கள் அங்கே போய் குழுமுறீங்கன்னா, அந்த 1000 பேரும் சிறுமையானவர்கள் அப்படின்றத ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது சக மனிதனை பார்ப்பதற்காக சக தசை, இரத்தம், தலை, இப்படி எல்லா வகையிலையும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு சக மனிதனை பார்ப்பதற்காக சில கூறுகளில், வாய்ப்புகளில் முன்னாடி நிற்கிற அவரை பார்க்குறதுக்காக போய் நிற்கிற நீங்கள் அவரை விட கீழானவராகிறீங்க. நீங்கள் அதை ஏற்கிறீங்க. அவர் அங்கே வரும்பொழுது அவரிடம் புகைப்படம் எடுக்கவோ, அவரிடம் ஒரு கையொப்பம் பெறுவதற்கோ ஓடுவது நீங்கள் அவரை விட கீழானவர் என்பதை ஏற்பதாக ஆகிறது. அந்த புகைப்படத்தை கொண்டு வந்து பிறரிடம் காட்டி, இது பார், நான் இவரோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வது என்பது நீங்கள் அந்த இடத்துக்கு போவதற்கான
முயற்சியை நீங்கள் செய்ய போகிறதில்ல அப்படிங்கிறத நீங்கள் உலகுக்கு அறிவிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு நபராக நீங்கள் மாறி உங்களை பலர் வந்து கையொப்பங்களையோ அல்லது ஆட்டோகிராஃபியோ அல்லது உங்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுக்கிற நிலையை நீங்கள் உருவாக்குறத நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீங்க. அங்கே போய் நிற்பதால் அந்த மாதிரியான ஏதேனும் ஒரு வாய்ப்பு உங்கள் அருகாமையில் இருந்ததுன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடுறீங்க அல்லது அந்த வாய்ப்பை எட்டி உதைச்சவர் ஆவீங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலைக்கு அன்றைக்கி வந்து விடுமுறை விட்டுட்டோ இல்லை அந்த வேலையை வந்து போகாமலோ நீங்கள் போய் அங்கே போய் நிற்கிறதால உங்களுக்கு வேலை கொடுத்த அந்த வேலை கொடுத்தவர் இருக்கார்ல அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருப்பவர் உங்களை யாரேனும் வேலைக்கு எடுத்திருப்பார்ல, அவரை நீங்கள் செருப்பை கழட்டி அடித்ததுக்கு ஒப்பானது. ஒரு நடிகையை பார்ப்பதற்காக நீங்கள் போய் அங்கே நின்னீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்த முதலாளி, நிறுவனம், வேலையை எடுத்தவர் அவரை நீங்கள் செருப்பை கழட்டி அடித்ததற்கு ஒப்பானது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் மாய பிம்பங்களை நம்புகிற, உண்மையை விரும்பாத ஒரு முட்டாள் அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிவிக்கிறீங்க உலகுக்கு. யாரெல்லாம் ஒரு புகைப்பட செல்ஃபி எடுப்பதற்காக ஒரு தன்னுடைய வேலையை பார்ப்பதற்காக கோவிலுக்கு வந்தவரையோ அல்லது ஒரு விமான நிலையத்திற்கு தன் பொருட்டு வெளியூருக்கு போயிட்டு வந்தவரையோ நீங்கள் பார்ப்பதற்காக ஓடுகிறீர்கள். அவர் வந்து இயல்பாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை, தனியாக இருக்கார், உங்களால் அவரோட போய் பேச முடியும் என்றால் போய் பேசுங்க, சக மனிதனாக பேசுங்க. அவர்கள் கடவுள்கள் அல்ல, உங்களை போன்றவர்களே. உங்களுக்கு இருக்கிறவை மட்டும்தான் அவருக்கும் இருக்கிறது, உங்களுக்கு போன்று அவருக்கும் பசிக்கும். அவரும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். அவரை கொண்டு போய் இத்தனை பேர் வந்து துரத்துவது என்பது மடத்தனத்தின் உச்சம். அப்படி செய்கிற எல்லோரும் மடையர்கள், ஆறு அறிவு கொண்டவர்களாகவே நான் கருதுவதில்லை. நீங்கள் அவர்களோடு இயல்பாக சக மனிதனாக உரையாட முடிந்தால் உரையாடுங்கள். அவர் தொல்லை கொடுக்காமல், அவருக்கு அழுத்தத்தை கொடுக்காமல் அவரோடு உரையாட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அவர்களோடு உரையாடுங்கள், தவறில்லை. ஆனால் ஒரு நபரை 1000 பேர் சுற்றுவதும் அவருடைய இயல்பை வந்து கெடுப்பதும் அவருடைய அன்றாட நிகழ்வுகளில் உள்ளே புகுந்து குழப்புவதும் உங்களுடைய வேலையாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பிறந்த இந்த மாநிலத்திற்கு, இந்த நாட்டிற்கு பாரமானவர்கள். நீங்கள் இந்த நாட்டிற்கு உதவாதவர்கள், மடையர்கள் அல்லது அறிவில்லாதவர்கள், பச்சையை நோக்கி ஓடுகிற ஆடுகளை போன்றவர்கள். மாடு என்ன செய்யும் என்றால் மேய்ந்து கொண்டே இருக்கும், அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அது மேய்கிற இடத்தில் இருக்கிற புற்களை விட சற்று தள்ளி இருக்கிற புற்கள் மீண்டும் பச்சையாக தெரியும். அது திரும்பவும் அங்கே போகும், ஆனால் அதே அளவு புற்கள் தான் அங்கே இருக்கும். அதை போன்று ஒரு பிரபலத்தை பார்த்தவுடனே ஓடுகிற அந்த மனோபாவம் என்பது ஒரு மாட்டினுடைய புத்திக்கு ஒப்பானது, ஒரு ஆட்டினுடைய புத்திக்கு ஒப்பானதை ஒழிய மனிதனுக்குரிய புத்திக்கு ஒப்பானதல்ல. பிரபலமானவர்கள் மனிதர்கள், அவர்கள் செய்கிற வேலைகளுக்கு சம்பளம் வாங்குகிறார்கள், அந்த சம்பளத்தின் அடிப்படையில் அவர் வேலை செய்கிறார்கள். அதோடு அவருடைய பணி முடிந்தது. அந்த வேலையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் அல்லது வெறுப்படுகிறீர்கள், ஏதேனும் ஒன்றை செய்கிறீர்கள். அது நீங்கள் பணம் கொடுத்து பார்த்ததற்கான அவர்கள் செய்த வேலை. அதோடு அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு முடிந்து போனது. அதற்கு மேலும் நீங்கள் அவர்களை ரோடுகளில், சாலைகளில், கோவில்களில், கண்ட இடங்களில் அவர்களை துரத்துவது என்பது அடிமுட்டாள்களின் வேலை. அந்த அடிமுட்டாள்களாக பலரை நான் இங்கே பார்க்கிறேன். அந்த அடிமுட்டாள்தனத்தை நிறுத்த துவங்குகிற எந்த ஒரு சகோதரனாக இருந்தாலும் அவன் மனிதனாக மாறுகிறான் என்று பொருள். அவனை நான் வாழ்த்துகிறேன். அவராக வருபவர்களை என் அருகாமைக்கும் அழைக்கிறேன். வாருங்கள், நல்லதை செய்வதற்கும் நீங்கள் பிரபலமானவராக மாறுவதற்குமான சாத்தியங்களையும் வழிகளையும் எண்ணற்று கொட்டி கிடக்கிற அந்த வழிகளை ஆராய்வதற்காக உங்களை அழைக்கிறேன். உங்களால் இந்த தமிழகம் சிறக்கவும், இந்தியா உலகளவில் சிறக்கவும் எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளில் பயணிப்பதற்காக பிரபலங்களை நோக்கி ஓடுவதை விடுத்துவிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து ஓடுவதற்கும் அரசு வேலை மட்டுமே தீர்வுகள் அல்ல, பலவைகளை செய்ய முடியும், பல மாற்றங்களை உருவாக்க முடியும். முன்னோடிகளாக, பிரபலங்களாக, அடுத்த 10 ஆண்டுகளில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இந்தியாவில் மாறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இங்கே இருக்கின்றன. அதை நோக்கி போக என் இளம் தலைமுறையை அழைக்கிறேன். ஒரு நடிகனுக்கு பின்னாலோ, ஒரு பிரபலத்திற்கு பின்னாலோ, ஒரு இன்ஸ்டா பிரபலத்துக்கு பின்னாலோ ஓடி நீங்கள் முட்டாள் என்கிற பட்டத்தை பெறுவதை நான் விரும்பவில்லை. வாருங்கள் என் சகோதரர்களை, நல்நிலையை நோக்கி ஓடுவதற்கான பாதைகளை போடுவதற்கான வேலையை தொடங்குவோம்.
நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை இடுகிறேன். நன்றிகள் பல. எல்லோருக்கும் நல்ல நாள் அமையட்டும். உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். வெறுமே கேட்டுவிட்டு போக வேண்டாம். உங்களோடு கலந்துரையாட விரும்புகிறேன். நல்வழியில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி கலந்துரையாடுவோம். நல்லதொரு மாற்றத்தை உருவாக்குகிற பாதையில் எல்லோரும் கைகோர்த்து பயணிப்போம். நன்றி. உங்களுடைய கமெண்ட்டுகளை தயவு செய்து இடுங்கள். நன்றி.